பெருமதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சரும் நாளைய அமைச்சருமான விஜயபாஸ்கர் அவர்களே, குழுமியிருக்கின்ற மரியாதைக்குரிய பெருமக்களே, உங்களுக்கான சிக்கல்கள், உங்களுக்கான தேவைகள் எல்லாவற்றை பற்றியும் அண்ணன் விஜயபாஸ்கர் மிக தெளிவாக உங்களிடம் எடுத்து சொன்னார். இந்த பகுதி மக்களுக்கு இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனை கோயில் நிலத்தை, அதிலே குடியிருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி மீண்டும் அது அரசு கைக்கு போக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை திமுகவில் எடுத்திருப்பது. அதை ஏற்கனவே போராடியவர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். இப்பொழுதும் போராடி சாமிக்கு எவ்வளவு இடம் வேண்டும், மக்களுக்கு எவ்வளவு இடம் வேண்டும் என்பதையெல்லாம் பாகுபடுத்தி அறிய தெரிந்த மனிதனுக்கு நீங்க இரட்டலையில் வாக்களித்தால்தான் இது போன்ற பிரச்சனைகள் தீரும். என்னென்னவெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் நடக்கும் என்று எடப்பாடி வரிசைப்படுத்தியதை நம்முடைய விஜயபாஸ்கர் அவர்கள் கோவையாக உங்களிடம் சொன்னார்கள். சும்மா 8000 தர்றேன், அதுக்கு ஒரு கூப்பன் தர்றேன், நீங்க போய் சட்டி முட்டிகள் எல்லாம் வாங்கிக் கொள்ளலாம் நீங்கள் விரும்பியதை என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எடுத்த உடனே ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 அளிக்கப்படும் என்று எடப்பாடி ஏற்கனவே சொல்லிவிட்டார். நீ என்ன 1000 ரூபாய் எங்கள் குடும்பத்திற்கு 2000 கொடுப்போம் என்று சொல்லிவிட்டார். ஆகவே எத்தனையோ திட்டங்கள். இதையெல்லாம் விட தமிழ்நாடு விவசாயத்தில் தன்னிறைவு பெறுவதற்கு ஒரு விவசாயி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். இதுவரையிலும் இந்த நாட்டை ஆண்டவர்களில் யாரும் விவசாயி இருந்ததில்லை. முதல் முறையாக எடப்பாடி தான் ஒரு விவசாயி முதலமைச்சராக வந்தார் என்ற வரலாறு படைத்தார். ஆகவேதான் உங்களுடைய அத்திக்கடவு திட்டங்கள் எல்லாம் நிறைவேறியதற்கு அதுதான் மிகப்பெரிய காரணம். எந்த சிறு இடத்தில் கொஞ்சம் நீர் ஓடினாலும் அதற்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும், அதனால் அந்த பகுதி விவசாயத்தில் செழிக்க வேண்டும் என்று கருதுகிறவர் நம்முடைய எடப்பாடி. ஆகவே ரொம்ப எளிய மனிதர், நீங்கள் அணுகுவதற்குரிய மனிதர். அவர் ஆள்வது நீங்கள் ஆள்வது போன்றது. விஜயபாஸ்கரும் அத்தகைய மனிதர் தான். ஆகவே ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு கூடுகின்ற கூட்டம், ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு அளிக்கப்படுகின்ற வரவேற்பு, இவையெல்லாம் உண்மையிலேயே எனக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது. மக்களை நாம் திரட்ட வேண்டும் என்பது போக மக்கள் திரண்டு நின்று அவருக்கு வரவேற்பளிக்கிறார்கள் என்பது அவர் ஏற்கனவே உங்களுக்கு ஆற்றிய பணியை நீங்கள் நினைவு கூர்ந்ததற்கான அடையாளம் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். செந்தில் பாலாஜி போன்ற திருடர்கள் எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியேறி கோவை நகரத்திற்கு கொள்ளையடிக்க போய்விட்டார்கள். இதோடு அவருடைய அரசியல் வரலாறு முடியும். உலகத்தில் லஞ்சம்